Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது நம்ம வீக்லி சார்ட் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் கட்டாயம் இது பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஏ ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். அதாவது 1970க்கு பிலோ மார்க்கெட் வந்து செல் ஆப்ஷன் இருக்குது, நல்ல ஒரு லாங் செல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து 100 பைப்ஸ் சரி இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னுக்கு நம்ம கீ ஜோன்ஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தோம். இந்த 1990 1982க்கு கிலோ பிலோ, அதாவது 1982க்கு பிலோ லாங் செல் வர்றதுக்காக எகெயின் செல் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜூனுக்கு கீழே தான் நம்ம வெயிட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. நம்ம மெயினாக எதிர்பார்த்தது ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால், அதாவது 1951 பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் பி ஆப்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீக்லி சார்ட் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ மேபி மார்க்கெட் வந்து இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே போகிறதுக்குரிய சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ மேபி இந்த ஜூனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி சப்போர்ட் எடுக்காட்டி மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஒரு டவுன் வந்துட்டு இதில் பிரேக் அவுட் நடந்துட்டு மார்க்கெட் கட்டாயம் இதில் சப்போர்ட் எடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இன்ட்ராடே அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இந்த அப்டேட்டும் நான் நேற்று கொடுத்துருந்தேன். பிஃபோர் என்ட்ரிக்கு முன்னுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் 1970க்கு பிலோ நீங்கள் செல் எடுக்கலான்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து மார்னிங் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. கண்டினியூவாக மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டவுனில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ நம்மளுக்கு மந்த் முடிகிறதுக்கு இன்னும் 8 days இருக்குது. ஸோ இந்த வீக்கில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட் வந்து எந்த வேல க்ளோஸ் பண்ண போகுதுன்ட்டு. ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு மார்க்கெட் கண்டினியூவாக செல் ஆகிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவராலாக நம்ம இந்த ஜூன் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த ஜூன் எடுங்க. ஸோ இது ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ இந்த ஜூனும் நீங்கள் 1996 எடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவராலாக இந்த ஜூன் வந்து 1970 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட்டில் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நமக்கு தேவையான 2 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஜூனை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, இது கட்டாயம் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை நான் வந்து ஒரு ரெட் கலர் ஜூனாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸாக இருந்த மந்த்தில் வீக். ஸோ இதுக்கு ஷேடோ. ஸோ இந்த ஷேடோவு கீழே மார்க்கெட் வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைட் க்ரியேட் ஆகக்கூட ப்ரீவியஸாக இருந்த மந்த்தை விட ஒரு நியூ லோ வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு மிட் ஜூனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு கீ ஜூனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் வந்து 50% பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் தான் வரும் நம்மளுக்கு. 1973 1978. ஸோ அந்த 1978 தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு 50%. ஸோ நம்ம அதோட நம்ம வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ இப்போ மந்த் சார்ட் பார்த்துட்டோம். இப்போ வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓவராலாக சொல்லியிருந்தோம் இந்த விஷயம் தான். இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாய மார்க்கெட் வந்து டவுன் சைட் கட்டாய மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாய மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜூன் வரும் 1934 சம்திங். ஸோ 1934 மார்க்கெட் வந்து கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் 1930 மட்டும் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது இந்த ஜூன். ஸோ இப்போதைக்கு இதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி வைப்போம். அப்ராக்ஸாக வந்து 1930 மட்டும் எடுக்கிறேன். ஸோ இது நம்ம கலர் வந்து ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த வீக் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா, அதாவது 3 days இருக்குது, இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் கன்ஃபர்மேஷன் ஆயிரும் நம்மளுக்கு செல் கண்டினியூ ஆகிறதுக்கு. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் நம்ம போயிட்டோம்னா, நம்ம இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு பை சைட் கொடுத்துருந்துச்சு, க்ளோஸ் வச்சுருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து நியூஸ் டைம். ஸோ அந்த நியூஸ் டைம்னால தான் மார்க்கெட் நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு மண்டே மார்க்கெட் வந்து நேற்று நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட்டில் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. என்ன காரணம்னா, நமக்கு இந்த கேண்டில் வந்து இன்ட்ராடே கேண்டில் வந்து இந்த 1970க்கு பிலோ நமக்கு க்ளோஸ் வச்சுருந்தா, அதாவது இந்த கேண்டில் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க.
ஸோ 70 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சு தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த 1970 கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நம்ம டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். பட் அப்படி நடக்கலை. ஸோ வீக்லி சார்ட்லேயும் அப்படி நடக்கலை, மந்த்லி சார்ட்லேயும் அப்படி நடக்கலை. ஏன்னா வீக்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு 3 days இருக்குது, மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 8 days இருக்குது. ஸோ 8 daysக்கு பிறகு தான் அந்த கன்ஃபர்மேஷன். வீக்லி வாரதாக இருந்தால் 3 daysக்கு பிறகு கன்ஃபர்மேஷன். இன்ட்ராடே வாரதாக இருந்தால் நமக்கு இன்றைக்கி இந்த கேண்டில் வந்து நமக்கு இதுக்கு கீழே பிலோ வந்து க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். மார்க்கெட் வந்து 1970க்கு பிலோ நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் வந்து செல் ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ்னால் நமக்கு இதில் இந்த க்ளோஸ் வச்ச இந்த ஜூன் டேக்குரிய ஜூன். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ப்ரீவியஸாக இருக்கிற டே வந்து க்ளோஸ் வச்ச டே ப்ரைஸ் வந்து இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி டே ஓப்பன். ஸோ இந்த ஜூன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதாவது மண்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிட்டர்ன் டவுன். ஸோ வீக் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1982 83 எடுத்துக்கிறீங்க இப்போதைக்கு. ஸோ அந்த 82 83க்கு மேலே மார்க்கெட் போக்குள்ள கட்டாயம் திரும்பவும் நம்ம பை ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு ரெட் கலர் கண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த 1970க்கு பிலோ க்ளோஸ் வச்சா இந்த ஜூனை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் கன்ஃபர்மேஷன் நடக்கும், கண்டினியூவாக நம்ம செல் ஆப்ஷன் போகிறதுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம 4 hour சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 hour சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் மார்க்கெட்லேருந்து ஏஷியா மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நல்ல ஒரு லாங் டவுன். ஸோ நல்ல டவுன் வந்துருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம் நாமளும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இப்போ பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா கட்டாயம் வந்து நம்ம ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது இந்த விஷயந்தான். ஸோ இது கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த 1950. ஸோ இந்த 1950 இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ இது பார்த்தா தெரியும். எகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு ரிட்டர்ன் வரக்குள்ளே நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் அந்த டைமில் நம்ம கிடைக்கிற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், அந்த டைமில் நியூஸ் டைம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு நியூயார்க் சீசனோ இல்லாட்டி லண்டன் சீசனோ ஓப்பன் ஆகிற டைமானு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி இந்த பை வந்து நம்மளுக்கு கிடைக்கல, பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து 1930 மட்டும் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரணும். ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். அப்படி இல்லை, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலை, திரும்பவும் மார்க்கெட் வந்து இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ பிரேக் அவுட்டாக இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே போகும். இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது 3 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக பை எடுக்கிறதா இருந்தால் நம்ம எதிர்பார்க்குறது இந்த கீ ஜோன்னு சொல்லப்போனால் நம்ம கரெக்டாக எடுப்போம் 1980. ஸோ இதில் கீ ஜோன் நான் சொல்கிறேன். இந்த 1980லேருந்து 1983 மட்டும் நீங்கள் வந்து கீ ஜோனாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம போயிடுவோம். ஸோ இந்த ஜூன் ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம பை. ஆனால் இதில் கன்ஃபர்மேஷனான பை வந்து 83க்கு மேலே எடுங்க. 83க்கு மேலே இல்லாட்டி 84க்கு மேலே எடுங்க. 84க்கு மேலே கிடைச்சா மட்டும்தான் நம்ம பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அதையும் வேணால் நான் மார்க் பண்ணிடுறேன், நம்ம கன்ஃபியூஷன். ஸோ 84 83க்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ above buy zone 1983 above எதிர்பாருங்க. நல்ல லாங் கேண்டில் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம செல் ஆப்ஷன் போகிறதா இருந்தால் இதில் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு திரும்ப மார்க்கெட்டில் திரும்ப கிடைச்சால் திரும்பவும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது வந்து பை ஆப்ஷன்.
ஒன்று இந்த இடத்துல பை நடக்கணும், அப்படி இந்த இடத்துல மார்க்கெட்டில் பை நடக்காட்டி கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மேபி இது நடக்கலை, இது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காட்டி திரும்ப ரிட்டர்ன் டவுன் வரும், பிரேக் அவுட் நடக்கும் கண்டினியூவாக நம்மளுக்கு டவுன். ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இதுலேயும் சின்ன சின்ன சப்போர்ட் இருக்குது, பட் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு சப்போர்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இந்த இடத்துல மெயின் ஜோன், அதாவது வீக்லி மந்த் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருக்கேன், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ 4 ஹவர் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, இந்த 4 ஹவரும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட், அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட்டில் பி ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன், இந்த இடத்துல பை கிடச்சா மார்க்கெட்டில் திரும்ப இந்த இடத்துல பை எடுக்கக்கூடிய சான்சஸ் இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு இந்த ஜோனுக்கு போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா இதில் நடந்தால், இது பிரேக் அவுட் நடந்தால் இது நடக்கக்கூடிய சான்சஸ் இல்லை, கண்டினியூவாக பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவுமே நடக்கலை, மார்க்கெட்டில் வந்து வந்த மாதிரி மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே போயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கட்டாயம் ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்னுமே கன்ஃபர்மேஷன் இல்லை, இன்ட்ராடேலையும் கன்ஃபர்மேஷன் இல்லை, வீக்லிலையும் கன்ஃபர்மேஷன் இல்லை, மந்த்லியும் கன்ஃபர்மேஷன் இல்லை. நமக்கு இன்றைக்கி டே வந்து இந்த 1970க்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வரும்னு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. கீ ஜோன் சொல்லிட்டேன், கீ ஜோன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன்.